வாழ வாத்திக்கிறேன் நம்ம இதானே மேற்கொண்ட அருமை மாதாகளோடு வருகின்றேன் மாதவா போராயத்தி மார்களோடு எனக்கு தங்கைகள் இவர்கள் எல்லாம் நல்ல மக்களுமா தெரியுமா பார்த்தா எப்படிதான் இருக்கு எனக்கு ஓலையத்திமார்கள் எத்தனை பேர் தெரியுமா என்னோடு சேர்த்தால் சொல்லுமா ஒரு வீடு என்று இருந்தால் ஒருவர் இருக்கலாம் இருவர் இருக்கலாம் ஆனால் ஒரு குடும்பத்திலே நாங்கள் 100 பேர் ஒற்றுமையாக இருக்கின்றோம்ப்பா உன் வீட்டிலே இருக்கின்றார்கள் ஒற்றுமையாக நீங்க அண்ணன் 2 பேரு 2 பேரும் தனி கொடுத்தோம் 3 வைக்கல பங்கிட்டீங்க 3 பேர் 3 ஊர்ல போட்டுக்கிறீங்க 100 பேர் ஒரே வீட்டுல குடும்பம் பண்ணிக்கிறாங்க அதான் குடும்பம் பண்ணிக்கிறாங்க 100 பேர் ஒரே வீட்டுல குடும்பம் பண்ணிக்கிறாங்க ஆமா இருந்த பொழுதும் எங்களுக்கு எதெல்லாம் குறை இருக்கிறதா எதுவும் குறை இல்லம்மா பார்த்தனையா நகை ஆடை அடைகளைகள் எப்படி இருக்குது அடி மகுதுமா தங்க ஓட்டியானம் என்ன சரிவேச நகையிலே குறைவா பணத்திலே குறைவா செல்வத்திலே குறைவா சேனையிலே குறைவா அவனே 56 நாடு 56 தலைநகரம் எங்கள் நாடு எங்கள் கணவர்மார்கள் 100 பேர் படை ஒன்று வந்தால் பிற்காலத்திலே போர் ஒன்று ஏற்பட்டால் எங்கள் சென்னையில் வெல்ல முடியுமா ஆனால் எங்களுக்கும் ஒரு குறை அப்பா என்னவென்றால் வீரதேவ சில நேரத்திலே சத்ராஜி சென்றால் பாண்டவர்கள் மாண்டு விட்டார்கள் என்றும் அன்றாவிலே சென்றால் பாண்டவர் இருக்கவில்லை உயிரோடு தான் இருக்கிறார் என்றும் பேசுகின்றார் பலவிதமாக பாண்டவர்கள் இறந்தார்களா அல்லது உயிரோடு தான் இருக்கின்றார்களா என்ற மனவருத்தம் எங்களுக்கு இந்த சந்தேகத்தை என் அத்தை மாமியிடத்திலே சென்று நான் கேட்டு பார்க்க போகிறேன் நீ சென்று போவடிதாயா புறப்படி மாமி மாமி மாமி
வட 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 கண்ணு பண்டமா ராஜா அதானே ஆண்டவன் அருள் மீண்டும் பெற வேண்டுமடா. ஆமாமா அப்படியே பெருட்டுமா. நான் யார் என்று தெரியுதா? விளக்கமா சொன்னா தெரியுமா? என்ன நாடு? ஆமா ஒன்னாட்டுக்கு சம்மதி அளிக்கக்கூடிய நாடு இதோ அஸ்தினாபுரிப்பட்டினம். ஆமாமா இந்த அஸ்தினாபுரிப்பட்டினத்தை இதற்கு முன்னாடி நகத்தோடு பரிமாணம் செய்து ஒரு யாரு? திருநாட்டு மதிவர். ஆமா அண்ணன் தாண்டா என்னுடைய கணவர். கணவர்மா ஏன் ஒண்ணு கேட்டேன், கணவர் பேரு ஒரு மனையானவள் சொல்லக்கூடாது. ஆகையால இதற்கு முன்னாடி அரசாட்சி புரிந்து வந்தவர் உனக்கு தெரியும். ஆமா இப்போ இது அரசாட்சி புரிய வேண்டிய மகராஜா என்னுடைய மகன் அவன் பேர் சொல்லலாம். இருந்தாலும் கணவர் பேர் சொன்னால் ஒரு பெண்ணுக்கு மாங்கல்ய குறைவு என்று சொல்லியிருக்காங்களா கண்ணு? ஆமா பெரிய சொல்லியிருக்கிறார்கள். ஆமா ஆமா அப்படி இருந்தாலும் நாடா இருந்தாலும் நாட்டிலே பெருமைப்படுகிற நாடு அத்திராவரிப்பட்டினம். இந்த அத்திராவரிப்பட்டினம் ஆளக்கூடிய மன்னர் மகாராஜா திருராஜ மகாராஜா. அண்ணவர் இதற்கு முன்னாடி ஆண்டு வந்தவர். ஆமா பேர் சொல்லக்கூடாதுன்னு உன்னை கேட்டா நீ ஏடா அப்படி இருந்தாலும் இப்பொழுது அண்ணவருக்கு நல்லா தெரியுமா? மனைவியாக வாங்கிட்டு வரண்டா. மனைவியா வாங்கிட்டு வரீங்க. என் பேர் தெரியுமா? என்னமா பேரு? காந்தாரி. சித்தம்பு காந்தாரி. சித்தம்பு காந்தாரி பேர் படுத்தி பெருமையோடு வாங்கிட்டு வந்தாலும் என்னப்பா என்ன கருவி இருக்கு? குறையிலமா ஏண்டா பணத்துல குறைவா, சொத்துல குறைவா, சுகத்துல குறைவா? நான் குறைவான்ற நீ குறைவா நீ ஏண்டா உன் பல்லு வாங்கி செல்லேறியும். ஐயோ இல்லடா குறைவா இல்ல பிள்ளைகள் என்ன குறைவா? எனக்கு எத்தனை பிள்ளை தெரியுமாடா? 10 70 50 60 70 80 100 பிள்ளை ஒரு பெண்ணு அழகா பெற்றிருக்கா. எங்க பாக்குற நீ 101 பேத்தா இல்ல 101 பேத்துல உன்ன கட்டுவிடாதுங்கிறேன். கட்டுவிடாதுங்கிறேன். எங்களுக்கு என்ன குறைவு இருக்கு? பணத்தில் தான் குறைவா, இல்ல பிள்ளைகள் தான் குறைவா, இல்ல சமூகத்தில் தான் குறைவா, சொத்துல தான் குறைவா? என்னடா குறைவு இருக்கு? தீனில கூட குறைய கட்டுமா? என்னுடைய மருமகளை பார்க்கணும். சீக்கிரமாக சென்று அண்ணளை திண்டு வா.
என்று குறையில்லாமல் பெருமையோடு மருமகள் மாமி இருக்க உங்களுக்கு என்னடி குறை? கானகம் சென்றார்களே ஐவர், ஆமா திரௌபதியுடன் ஆய்வருமாகத்தானே காட்டிலே காய்கறிகளை புசித்து அந்த கண்ணனின் அருளினாலே நல்ல சமமாக வாழ்ந்து வருகிறதாம். இன்னும் இறக்கவில்லை என்று ஒரு வீதியிலே பேசுகின்றார்கள், ஒரு வீதியை சென்றால் இறந்து விட்டார் என்று சொல்கிறார்கள். எங்கள் மனமானது கஷ்டப்படுகிறது மாமி, கஷ்டப்படுகிறது. ஒரு வேளை அவர்கள் வந்தால் என் கணவர்மார்களை உயிர்கொலை செய்வார்கள் என்று என் மனமாகப்பட்டது அஞ்சுகிறதே மாமி. ஒரு மாமியார் நான் இருக்கேன். இந்த உலகத்துல அனைவரும் ஒரு வீடியா சென்றா அதோ அங்க பாத்தியா மக்களை பெத்த மகாராசி, மக்களை பெத்த மகாராசி எவ்வளவு பெருமையா சொல்றாங்க. எனக்கு மருமகளா இருந்து நீங்க என்னடினா உங்களுக்கு என்ன கொழுப்பா மாமி ஐவருடனே திரௌபதி அல்லது இல்லை என்று அந்த நிஜத்தை உனக்கு யார் சொன்னது? காணிங்க சென்ற பாண்டவர் இறந்து விட்டாங்கன்னு சொல்லிட்டு யார் சொன்னது? எனக்கு யார் சொன்னது தெரியுமா? மாமி முடிக்கிறதுக்கு என்னுடைய மகனுக்கு உன்னுடைய கணவருக்கு தலைவிதியடி யார் சொல்லு தெரியுமா? எனக்கு யாரு? அங்க தேர்ச்சால முடியாத கந்த மகாராஜா நான் வளர்ப்பு பிள்ளை வளர்த்து வர மாதிரி. ஆமா அவன் சொல்ல சொல்ல காந்தார் அதிபர் என்னுடைய தாய் என்னுடைய அண்ணன் தமையன் அப்படி அவர் சொல்ல இந்த உலகத்திலே அனைவருக்கும் தெரிந்ததுடி காணுக்கு சென்ற பாண்டவர் இறந்து விட்டாங்க. கருமாந்திரம் கருமாந்திர கடல் மாமி கருமாந்திர கடல் உனக்கு நான் பார்த்துக் கொள்கிறேன் மாமி. உனக்கு ஒரு வேலையுமே இல்லை. அப்படி சொல்லுகிற ராஜா திகழ அப்படி இருந்தாலும் இந்த சந்தோஷமான வேலையிலே பூமி அடிக்கிற ஓல் தோன்றுகிறது மாமி. ஏண்டி இன்னொரு நான் எப்படி வாங்கி வர்றேன்? எப்படி? ஏ சோமு மருமகளை பெருமையை பார்த்தியாடா? என்னுடைய மருமகளை நான் எப்படி வச்சிருக்கேன்? மருமகளுக்கு பூச்சி அப்படியா? என்ன சொல்றேன்? எனக்கு ஒரு மருமகளா 10,000 30,000 அப்புறம் 50 60 70 80 100 மருமகள் போல இருக்காங்களே. அப்படியே மருமக வரக்கூடிய காரணம் என்ன? எனக்கு எத்தனை பிள்ளை? பழனி குட்டியை போல 100 பிள்ளைய ஒரு 16 நான் அம்மா
பண்ணி பாத்துக்கிறியா? பண்ணி பாத்துக்கிறோமா பண்ணி பண்ணி பாத்துக்கிறியா? பண்ணி பண்ணி பாத்துக்கிறேன். சாதாரண பண்ணி முன்ன வாங்கி ஒரு பண்ணி. அது சாதாரண பண்ணி. ஆமா சாதாரண பண்ணி பக்கத்துக்கு எத்தனை ரூபா போடும்? பக்கத்துக்கு 16 குட்டி. பக்கத்துக்கு 16 குட்டி. ஆமா அதுவே சீம பண்ணி எத்தனை போடும்? கொஞ்சம் ஏத்தி சொல்லுடா, கொஞ்சம் ஏத்தி சொல்லுடா. 32. சரி, அதே பர்மா பண்ணின்னு ஒண்ணு இருக்கிறது. அது எத்தனை போடுறது கணக்கு வரைக்கே கிடையாது. அது எப்படி இருக்கிறதோ அது தன்மை போல பிறக்கமா குட்டிகள் கணக்கே இல்லை. அதிலே மாமி 100 குட்டி இல்ல 100 குட்டி போட்டிருக்குது. இது பர்மா பண்ணியா அல்லது காட்டு பண்ணியா நாட்டு பண்ணியா சிவ பண்ணி? எனக்கு என்ன காது செவுடா? இல்ல இல்ல எனக்கு என்ன காது செவுடா இல்ல மூக்கு செவுடு. அவன் சொல்றா நீ கேட்டுக்கிறியே. நீ அத்தனை பிள்ளை பத்தடின்னு சொல்றேன். எவ்வளோ அகங்காரம் மாமி. ஒன்றும் தெரியாத பசப்ப கல்யாணம். மாமி பாண்டவர் இறந்து விட்டார்கள், அவ்வளவுதானே? இறந்து விட்டார். நம்ம வீட்டுல கர்மகாரியம். அந்த கர்மகாரியத்துல யாருமே அழக்கூடாது. சரி மாமி. சந்தோஷமா விளையாட்டு ஆடணும். டேய் குட்டி டேய். டேய் உனக்கு என்ன விளையாட்டு தெரியும்? விளையாட்டு தெரியுமா உனக்கு? ஏமா ஏன் தெரியுமா என்ன விளையாட்டு? நம்மளால டேய் நீ விளையாடுற விளையாட்டுல நாங்க விளையாட கூடாதுடா. பெண்கள் விளையாடக்கூடியது பரவச கும்மி. கும்மி அடிச்சுடலாம். ஆமா அதானே. நீ அடிக்கிறதுக்கெல்லாம் வேற நேரம். மருமகளுக்கு தெரியாது. தெரியாது. என்ன அவளுக்கு முன்ன பின்ன அடிச்சு பழகல. ஆமா அடிச்சு பழகல. அதையால நான் எப்படி சொல்றேன் அப்படி பார்த்து நீ என்ன செய்ய தெரியுமா? என் பின்னாலேயே அடிச்சுன்னு வரணும். டேய் நல்லா கேட்டுக்கடா. எங்களை பார்த்து எங்க மாமி பின்னாடியே அடி. முதல்ல நின்று பாரு. நின்னு பாக்குறேன். ரெண்டாவது நான் சொல்றேன். ஆமா அவன் தான் இழப்ப மாட்டேன். மணிகண்டா நான் என்ன சொன்னேன்? நாங்க எப்படி அடிக்கிறோமோ அப்படி பார்த்து நினைப்பே தூங்கடா பாய். என்ன பண்றது? நீ அங்க நின்னா தூங்கிடுற. என்ன செய்யுங்க? நான் எப்படி அடிக்கணும் அப்படி என்ன பார்த்து பின்னாடி பின்னாடி அடிக்கணும். அதானே அதனால யாரு இல்ல உனக்கு தெரியாம என்ன சொன்னீங்க? ஒன்னும் இல்ல மாமி. ஏன் மாமி இன்னும் கொஞ்சம் மெதுவா பேசுறீங்க. மாமி இங்க வாங்க மாமி. மாமி எடுப்பு வாடிலடி. பாவி பாடல பானே. என்ன ஆச்சு மாமி? மாமி என்ன ஆச்சு? மாமி மாமி ஏன் பாவி பாடல பானே? என்ன பண்ணா? நான் எப்படி அடிக்கணும்? என்ன பார்த்து பின்னாடி அடிக்கணும். கொம்மினா மாமி பொண்ணுக்கு மேலே போட்டு தபால் 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 அடிக்கடி. உனக்கு இடுப்பு நீ ஏன் சாட்சி? என்ன சொன்னாங்க? நான் எப்படி அடிக்கணும் அதை பார்த்து என் பின்னால அடின்னு சொன்னாங்க. பின்னாடி அடிச்சேன். இதுல என்ன தப்பு இதுன்றேன்? தப்பு இல்ல கண்ணுடே ராஜா. உன் மேல தப்பு இல்லடா. தானியத்து தப்பு என் மேல தான். பின்னால அடி சொன்ன பாரு. நீ பின்னால அடிக்காத. அடிக்க மாட்டேன். நான் எப்படி அடிக்கணும் அப்படி பார்த்து முன்னாடி அடிச்சான்.
மோளம் மோளம் முன்ன எரியுமா? மோளம் மோளம் முன்னாடி அந்த கூடு என்னடி மாமி எங்க? மாமி என்ன மாமி ஆச்சு ஐயோ மாமி பூஜை ஒரு முடியம்மா என்னாச்சு போயிடுமா உயிர் போயிடுமான்னு கேக்குற போது என்ன சாதிக்குமா என்னாச்சு மாமி நீ தானே மூச்சு விட முடியலன்னு சொன்ன ஐயோ என்ன நடந்தது மேலால பாடு மணிக்கட்டு அவன்லாம் வேண்டாம் மாமி இல்ல அவன் அடிச்சா நீ வலிக்குது. பின்னாடி அடிச்சா சரிடா நீ முன்னாடி கை குத்தாடுறா கை கட்டானா முன்னாடி அடிதான் சொன்னேன். முன்னாடி கோமி கை குத்து கை குத்து அடி சொல்ல அடிப்பு என்ன சொன்ன? பின்னாடி அடிச்சது தப்பு. நல்லா உணர்வாட்டி முன்ன பார்த்து அடின்னு தான் சொன்னேன். கை கொம்பி சொல்ல நீ. நீ எதை பார்த்தாச்சு நீ மார்கழி போட்டு தமால் 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 அடிச்சா பாறாங்கல்லு மெய்யுதுமா. டேய் டேய் சரவணா எங்க மாமிக்கு ஓய்வு தேவைப்படுகிறது நீ சென்று தாத்தா நிட்டு வந்துடுறா அதான் விட்டுதா? சாப்பா நீ இருந்தாலும் இங்க உங்களா தப்புங்க இங்க இடம் பத்தல ஆமா நீங்க 100 பேரு ஆமா நான் ஒண்ணு 101 ஆமா 101 பேருக்கு இடம் பத்தல பத்தல நீங்க சென்று இடம் சுத்தி போத்து. நீ என்ன பண்ற சென்று நீ 10 பேரோட எடுத்துட்டு போ ஒரு தங்கை மாரில 10 பேர் பத்து பேர் அழைச்சிட்டு எடுத்துட்டு போறேன். ஒரு வீடியோ போ நீ 10 தங்கை மாரில எடுத்துட்டு நீ ஒரு வீடியோ போ அப்படி அழித்தாதான் பாண்டியர் இருந்து விட்டாங்க நம்ம வீட்டுல கர்மகாரின்னு இந்த உலகம் எங்கும் தெரியும் ஏய் அது போயிட்டா வீடு காலியா இருக்கு மேடம் ஓ, நம்ம 2 பேரும் தான் தனியா இருக்கிறோமா? ஏய் இங்க போய் நீ ரெண்டு பேரும் ஒண்ணா அடிங்க போங்க பின்னாடி ஏய், கொம்மி அடிக்கலடா அவங்க எல்லாம் தெருவால அடிக்க மாட்டோம். பா, நீ மாண்டாரும் உள்ள போய் உள்ள போய் அடிக்கிறோம். அப்படியே சந்துல அடிக்கிறோம். ஏய் வீடு காலியா இருக்கா வீட்டுல